வருஷமா வெயிட் பண்ணி தான் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கே வரோம். அப்பவும் அறவழியில் அமைதியாக தான் போராட்டணும். எங்களை போராட வைக்கிறதே இந்த அரசாங்கம் தாங்க. நாங்கள் ஏங்க அப்படி எங்களுக்கு கொடுக்கறத உண்மையானதை நீங்கள் சரின்னு ஏற்றுக்கிட்டதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ஏன் அதை டிலே பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறோம். ஆனால் அது கூட உங்களுக்கு செய்யறதுக்கு மனசே வரலைங்க. நியாயமான கிடைக்க வேண்டிய தரநிலை ஊதியத்துக்கான மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் எங்களுக்கு மறுக்கப்பட்டது. அதற்கு கடந்த ஆட்சிகளில் அகப்படி ஊதியத்திலும் கொடுக்க வேண்டிய ஊதியத்தையும் குறைத்திருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆசிரியர் இனத்திலே வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறது. ஆசிரியர் இனத்தில் யாருக்கும் ஊதியம் குறைப்பாடு கிடையாது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த ஊதிய இழப்பு. மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் இல்லை, மாநில அரசுக்கு இணையான ஊதியமும் இல்லை. 3ஆம் நிலை ஊதியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டயப்படிப்பு தகுதி தேர்வு நியமன தேர்வு இத்தனையும் கடந்து வந்த ஒரு ஆசிரியருக்கு முறையான ஊதியத்தை கொடுக்காமல் 20,600 பிக்செக்ஷன் பண்ணுவது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. சமூக நீதி ஆட்சி நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்தில் ஐயா முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக களத்திற்கு வந்து உங்களுடைய ஊதிய பிரச்சனை சரி செய்யப்படும் என்றார்கள். சொன்னபடியாக தேர்தல் அறிக்கை கொடுத்தார்கள். அதை வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்தும் போது 1/1/2023 ஒரு கமிட்டி அமைத்து 3 மாதத்தில் முடிவு எட்டப்படும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார்கள். ஆனால் 3 வருடங்கள் முடியும் என்ற நேரத்தில் கூட ஒரு முடிவும் எட்டப்படாமல் காலம் தாழ்த்துகிறார்கள். இவர்களை ஒவ்வொரு முறை அதிகாரிகளையும் அமைச்சரையும் நாங்கள் சந்திப்பது பல கிலோமீட்டரை கடந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டரை வந்து போய் ஒரு முடிவு எட்டாதனால தான் SST இயக்கத்துக்கிட்ட ஒரு தர்மம் உண்டு. அறவழியில் தான் இவ்வளவு நாள் போராடி இருக்கிறோம். எங்களுடைய வலி வேதனை வேறு எப்படி தெரியப்படுத்த தெரியாதுன்றதுனால தான் இந்த நெடுரோட்டில் இறங்கி இருக்கின்றோம். இதையாவது சரி செய்து மகளிர் மாநாடு நடத்துகின்ற முதல்வர் அவர்கள் எண்ணற்ற மகளிர்களை கொண்ட தொடக்க கல்வித்துறையில் அவருடைய கண்ணீரையும் வேதனையும் புரிந்து சரியான ஒரு முடிவை இன்றே அறிவிப்பார் என்று களத்தில் இருக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நாங்கள் அவரை இன்று தாயில்லத்தோடு எதிர்பார்க்கிறோம். சரியான ஒரு முடிவு எட்டும் என்று போராட்ட களத்தில் இருக்கிறோம். முடிவு எட்டும் வரை இந்த போராட்டத்தை கலைத்ததை விட்டு நாங்கள் விலகுவதாக இல்லை என்று கூறிக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.